ओम हरे अज्ञान कृष्णा तिमिर ब्रह्मा माता जी। हरे कृष्णा प्रणाम। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री श्री भगवत गीता की जय। श्रील प्रभुपाद की जय। ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். உம் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம 7வது அத்தியாயம் பூரணத்தின் ஞானம் அதை பத்தி பார்க்க போறோம். அதுல ஆஹ் 17-18 ஸ்லோகங்கள் இன்னைக்கு நம்மளுக்கு படிக்க வேண்டியது. அந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அதுல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 17-18 तेषां ज्ञानी नित्ययुक्त एकभक्तिर्विशिष्यते प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् अहं स च मम प्रियः उदाराः सर्व एवैते ज्ञानी त्व आत्मैव मे मतम् आस्तित स हि युक्तात्मा मां एवानुत्तमां गतिम्। தேஷாம் இவர்களில் ஞானி முழு ஞானத்தை உடையவன் நித்திய யுக்த எப்போதும் ஈடுபட்டு ஏக மட்டும் பக்தி தொண்டில் விசிஷ்யத்தே விசேஷமானவன் பிரியமானவன் ஹி நிச்சயமாக ஞானின ஞானிக்கு அத்தியர்த்தம் மிகவும் அகம் நான் ச அவன் ச மேலும் மம எனக்கு பிரியமானவன். இவர்களில் முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன். ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன், அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்றார். அதாவது இதுல இவர்களில் அப்படின்னு சொல்லியிருக்கார். சோ அப்ப அந்த இவர்களிற்கு என்ன அப்படின்றத மட்டும் ஆஹ் லைட்டா பார்த்துட்டு நம்ம ஃபர்தர் போலாம். அதாவது இப்ப 7வது அத்தியாயம் பூரணத்தின் ஞானம் அப்படின்னா பூரணமாகப்பட்டவர் எப்படி அவரை பற்றி அறிதல். இப்ப நம்ம பக்தி பண்ணணும் அப்படின்னா ஒருவர் மேல் பக்தி கொள்ள வேண்டும் என்றால் அந்த பரமபுருஷ பகவான் மேல் அவரை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்ப பாருங்க, நம்ம ஒரு உறவுலயே அதானே, ஒருவரை பற்றி தெரிந்து கொண்டால் இப்ப ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர்கிட்ட உறவை மேம்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவர்களை பற்றி இன்னும் அறிய வேண்டும். அப்படித்தானே சில பேர்லாம் அவங்கள எனக்கு ரொம்ப நாளா தெரியுங்கிறதுக்காகவே அவங்களோட சில குவாலிட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு சொல்றாங்கல்ல, அவருக்கு இது நான் ரொம்ப பிடிக்கும், அவங்க இதை பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்னு. இப்ப ஒரு பாட்டினா பேரம்பேத்திய ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்றதை நம்ம பாக்குறோம். அது போல பகவானுடைய வைபவங்கள், அவர் எப்படி பூரணமானவர் அப்படின்றதெல்லாம் நாம் அதை பற்றிய ஞானம் நமக்கு இருந்தால்தான் அவர் மேல் பக்தி செய்வது சுலபமாக இருக்கும்.
இன்னும் வந்து ரசனையாகவும் இருக்கும். அதனை வந்து நம்ம ருச்சியோடு செய்ய முடியும். அதனால்தான் இந்த பூரணத்தின் ஞானத்தை பற்றி பகவான் இப்ப நம்மளுக்கு சொல்றார். அதுல அதுல என்ன சொல்ல வர்றார்னா, முக்குணங்களின் தன்மை என்ன, அவற்றை வெல்லுதல் எப்படி அப்படிங்கறத சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது 13ல இருந்து 19 வரைக்கும் அவர் யார பத்தி சொல்றாருன்னா, யார் தன்னிடம் சரண் அடைகிறார்கள், யார் சரண் அடைவதில்லை. இந்த சரண் அடைவதும் அடையாததும் எதை வந்து ஆதாரமாக வைத்திருக்கிறது அப்படின்னா குணம். அதனாலதான் முக்குணங்களின் தன்மையை சொல்லி சொல்றார். முக்குணங்கள் எப்படி இதை வந்து நிர்ணயிக்குது அப்படின்றது. சோ அப்ப திரிபிர் குணமயிர் பாவர், உலகமே வந்து முக்குணங்களில் மயங்கி இருப்பதால் அதற்கு அப்பாற்பட்ட எண்ணை அறிய முடியாது அப்படிங்கிறார். இந்த முக்குணங்களுக்கு ஆட்பட்டு இருப்பவர்களால் என்னை அறிய முடியாது அப்படின்னு சொல்றார். இந்த 3 குணங்களின் ஒரு இணைந்த ஒரு இதுதான் வந்து 4 வர்ணங்கள். சோ முக்குணங்களில் நான் ஜட இயற்கையால் என்னை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்ற. அவர்கள் வந்து என்னை வென்றுவிட முடியாது. உயிர்வாழிகளால் என்னை வெல்வது அரிது அப்படின்றார். யார் ஆனாலும் வெல்லலாம், எப்போது வெல்லலாம், அரிதுன்னு தான் சொல்றார், முடியவே முடியாதுன்னு சொல்லல. அது வந்து கடினம் அப்படின்னு சொல்றார். அப்ப ரேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அரிது 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 மானிடகாராக பிறத்தல் அரிதுன்னு சொல்றோம். அரிதுன்னா என்ன அர்த்தம்? ரேர் இல்லவே இல்ல, இட்ஸ் நாட் தேர், இம்பாசிபிள் அப்படின்னு இல்ல, டிஃபிகல்ட். ஏன் அப்படின்னா எப்படி வெல்லலாம், அதுக்கு ஏதோ ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல. எதனால அப்படின்னா, என்னை சரணடையும் போது நீ வந்து முக்குணங்களிலான ஜட இயற்கை என்னையே வெல்கிறதுங்கிற. அது வந்து முக்குணங்களான ஜட இயற்கை ரொம்ப கடினமானது, அதுக்குள்ளேயே வந்து வெல்ல முடியாத தன்மை இருக்கு, என்னை வெல்ல முடியாது. ஆனால் சரணடையும் போது நான் அதற்கு விட்டு கொடுப்பேன், நான் வெல்லப்படுவேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப எல்லாருமே சரணடைந்து விடுகிறார்களா? இவர்களில்னு சொல்லியிருக்காரு இல்லையா, தேஷாம், அதற்குதான் நீங்க சொல்றோம். யார் என்னை சரணடைகிறார்கள்? எல்லாரும் சரணடைந்து விடுகிறார்களானா இல்லை. யார் வருவதே இல்லை அப்படின்னு ஒண்ணு சொல்றார். யார் வருகின்றனர், யார் என்னை அடைகின்றனர் அப்படின்னு. அதெல்லாம் வந்து இங்க வந்து தேஷாம் ஞானி நித்திய யுக்த, முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பவனே சிறந்தவன். இதுக்கு இந்த 16வதுலதான் சொல்லியிருக்கார். போன இதுல வந்து யாரெல்லாம் சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரிஷப அப்படின்னு ஒரு 4 விதமான மனிதர்கள் என்னை நாடுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். அவர்கள்ல வந்து யாரு அப்படின்னா, துயருற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வி உடையோர், பூரணத்தின் அறிவை தேடுவோர்னு 4 பேரை சொல்றேன். இவர்களில் முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன் அப்படின்றத இறுதியாக சொல்றார். முழு ஞானத்தை அப்படின்னா, ஞானம் என்பது எதை பற்றிய ஞானம்? இது வெறும் ஞானம் கிடையாது. பக்தியை செய்வதற்கு நமக்கு ஞானம் வேண்டும். அதாவது நம்ம இந்த ஞான யோகம் அப்படின்னு எல்லாம் எடுத்துட்டு கூடாது, ஞானம் மட்டும் போதும் அப்படின்றது இல்ல. பக்தியை நல்ல விதமாக செய்வதற்கு அந்த ஞானம் வேண்டும். எப்படி இன்னும் வந்து அவனை இன்னும் நன்றாக அறிய வேண்டும். முதல்ல சொன்ன மாதிரிதான், அந்த உறவை மேம்படுத்துவதற்கு அவரை பற்றி அறிய வேண்டும், அந்த ஞானம். அதான் சொல்றார். இதுல பொருளுரை பாக்குறான் பாருங்க. துயரத்தில் உள்ளோர், கேள்வியுடையோர், கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஒரு அரிப்பு இருக்கு. கேள்வி மூளைய போட்டு என்ன கொடையுதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி கேள்வியோட வறுமையால் வாடுவோர், பரம ஞானத்தை தேடுபவர். என அனைவருமே ஜட விருப்பங்களின் எல்லா களங்கங்களிலிருந்தும் விடுபட்டு தூய பக்தர்கள் ஆகலாம். அதான் யாரையுமே பிரபுபாதர் வந்து ரிஜெக்ட் பண்ணல. இவங்க நெகட்டிவா இவங்களால முடியாது அப்படின்னு சொல்லல. எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும், யார் என்னை நாடி வந்தாலும் அவர்கள் தூய பக்தர்கள் ஆவதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்றார். ஆயினும் அவர்களில் எல்லா பௌதிக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு பூரண உண்மையை அறிந்தவன் உண்மையிலேயே தூய பக்தனாகிறான். ஆனாலும்
அதாவது இது பார்ஷியாலிட்டி அப்படின்னு இல்ல, உண்மையாக இருக்கிறவர்களுக்கு ஒரு மார்க், டிஸ்டிங்ஷன் மார்க் கிடைக்க தானே செய்யும். ஆல்ரெடி வந்து தூய பக்தர்களாக இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அததான் இங்க சொல்றேன். பூரண உண்மையை அறிந்தவன் உண்மையிலேயே பூரண தூய பக்தனாகிறான். 4 வகையான மனிதரில் பூரண ஞானத்துடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன் என்று பகவான் கூறுகிறார். ஞானத்தை தேடும் போது நான் எனது பௌதீக உடலிலிருந்து வேறுபட்டவன் என்பதை ஒருவன் உணர்கிறான். ஞானம் என்ன கொடுக்கிறது? இந்த இந்த என்ன என்ன சொல்றது, அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு சொல்றோமே, ஆன்ம ஞானம். இந்த ஆன்ம ஞானம் எதை கொடுக்கிறது அப்படின்னா, நான் இந்த பௌதீக உடலிலிருந்து வேறுபட்டவன். எந்த ஒரு தாக்கமும் என்னை தாக்குவதில்லை. அதாவது நான் அப்படின்றது வந்து நான் என்கிற இந்த உடல் அல்ல, நான் என்கிற இந்த ஆத்மா, என்னை அது எதையுமே தாக்குவதில்லை. நான் நான் அல்ல, இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறது. சோ வேறுபட்டவன் என்பதை ஒருவன் உணர்கிறான். அவன் மேலும் முன்னேறும் போது அருவ பிரம்மனையும் பரமாத்மாவையும் பற்றிய ஞானத்தை அடைகிறான். நான் இந்த உடல் அல்ல, ஆன்மா, தனக்குள்ள உடல் மட்டுமே அனைத்தும் அல்ல, உடலுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்கிறது ஆத்மான்னு அப்படின்றது ஒரு சின்ன உணர்தல் தான் அந்த ஞானம். அடுத்த நிலையில இது என்ன ஆகுது அப்படிங்கிறாருன்னா, அருவ பிரம்மனாக மாறுகிறது. அதாவது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான், பிரம்மனாக இருக்கிறான். அவனுக்கு உருவமே இல்லை, எங்கு எல்லா இடத்திலும் அவன் இருக்கிறான். என்னில் மட்டுமல்ல, எல்லா இடத்திலும், நான் பார்க்கும் இடத்தில் எல்லாம் இருக்கிறான், நான் பார்ப்பவர்களுக்குள்ளும் இருக்கிறான் அப்படின்ற உணர்தல் அடுத்தது. அடுத்தது அனைவருக்குள்ளும் அந்த பரமாத்மாவாக இருக்கிறான். எனக்குள்ள ஒருவன் விழித்து கொண்டு இருக்கிறானே, என்னை வந்து நடத்துகிறானே, என்னை நிர்வகிக்கிறானே ஒரு பகவான், அவன் அனைவருக்குள்ளும் இருக்கிறான். ஆத்மாங்கிற உணர்வு ஒன்று, ஆத்மாவுக்கு மேல பரமாத்மாங்கிற உணர்வு அடுத்தது. அந்த பரமாத்மா தான் என்னை வந்து ஆளுகிறான். ஆத்மா வந்து எனக்கு உயிரை தான் கொடுக்கிறது, உணர்வை கொடுக்கிறது. அந்த உணர்வை செழுமைப்படுத்துகிறது இந்த பரமாத்மா. அப்படியாக அந்த அருவ பிரம்மன் எல்லா இடத்திலும் எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவாக இருக்கக்கூடியது எல்லா இடத்திலும் இருக்கிறது அப்படிங்கறது உணர்றது அடுத்த நிலை. அடுத்தது பரமாத்மாவை உணரும் நிலை. அதையும் பற்றிய ஞானத்தை அடைகிறான். அடுத்த லெவல்ல அந்த ஞானத்தை அடைகிறான். அவன் முழுமையாக தூய்மை அடையும் போது கடவுளுக்கு நித்தியமாக தொண்டாற்றுவதே தனது உண்மையான ஸ்வரூப நிலை என்பதை அறிகிறான். இதுதான் ஸ்வரூப நிலை, மிக மிக முக்கியமானது. அதாவது பிரபுபாதருடைய பொருளுரைகள் ஒன்றை படித்தால் கூட எவ்வளவு ஒரு ஞானத்தின் இதுன்னு சொல்றீங்க, ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லலாம். அதுல அத்தனையுமே இருக்கிறது பாருங்க. அதாவது நம்ம நம்ம வாழ்க்கையின் பர்பஸ் என்ன, நீங்க பகவத்கீதை படிச்சா வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது என்ன அப்படின்னா, நம்ம என்ன உணர்கிறோம், ஞானம் என்பதில் ஆன்ம ஞானம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, ஆன்மாவை பற்றி உணர்வது. அடுத்தது பகவான் பற்றிய ஞானம் உணர்ந்து பகவானுக்கும் நமக்குமான உறவை உணர்வதுதான் இந்த பகவத்கீதையின் நோக்கம். அதன் ஞானம் நமக்கு என்ன தருகிறதுன்னா அதுதான் அப்படின்றாங்க. அப்ப அது என்ன, நமக்கும் அவருக்கும் ஆன உறவு என்ன, ஸ்வரூப நிலை, உண்மை ஸ்வரூபம் சொல்றாங்கல்ல, ஸ்வரூபத்தை காட்டிட்டீங்க அப்படின்னு. இப்ப ஒருத்தவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லவங்க மாதிரி, ஆனா உண்மையான ஸ்வரூபம் வந்து அவங்களுக்கு கெடுதல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம். அது போல ஸ்வரூப நிலை நமக்கெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் இப்ப நடிச்சுட்டு தான் இருக்கோம். நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு ரோல் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நம்ம இந்த வேஷத்தை கலைத்து விட்டு நம்முடைய ஸ்வரூப நிலைக்கு வரும் பொழுது அந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூப நிலை என்ன அப்படின்னா, பகவானுக்கு சேவை செய்வது. தொண்டர்கள் நாமெல்லாம் பகவானின் அடியவர்கள், சேவகர்கள். அவருக்கு சேவை செய்வதுதான் நம்முடைய நோக்கம், நம்முடைய வாழ்வின் குறிக்கோள், நாம் பிறந்ததின் காரணம்.
நாம ஏன் இங்கு பிறந்திருக்கிறோம், இந்த ஆன்மாவின் இதுவே அதுதான். இப்ப பிறக்காமல் பகவானுடைய வைகுண்ட லோகமே அடைந்துட்டோம்னாலும் அங்கேயும் சென்று நாம் செய்வது சேவைதான். அந்த சேவைக்காக தான் இருக்கிறோம். சோ இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ற உறவே, இந்த ஜீவாத்மா எப்போதும் பணி செய்துதான் இருக்க வேண்டும், இருக்கணும் அப்படிங்கிறது. அததான் சொல்றார், ஸ்வரூப நிலை. இந்த பகவானுக்கு தொண்டாற்றிக் கொண்டே இருப்பதுதான் தன்னுடைய ஸ்வரூப நிலை என்பதை உணர்கிறான் அடுத்த நிலையில. சோ அதனால இது எப்படிப்பட்டவர்கள் பகவானை கொஞ்சமா பகவானை பத்தி புரிஞ்சுக்கலாம், பகவான் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்தா கூட இந்த இறுதி நிலையான பகவானை உணர்தல், பகவானுக்கும் நமக்கும் என்ன உணர்வு, நம்முடைய ஸ்வரூப நிலை உணர்ந்து அவனுக்கு சேவை செய்வதுதான் உத்தமமான நிலை என்பதை உணர்வதுதான் இந்த ஞானத்தின் நோக்கம். இங்க கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும்னு திரும்பி இப்படி லைட்டா பார்த்தா கூட பகவான் இதை கொடுக்கதான் காத்திருக்கார். அதுதான் ஸ்வரூப நிலை என்பதை அறிகிறான். இந்த ஞானம் அவனை படிப்படியாக இந்த நிலைக்கு கொண்டு போகிறது. ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது கொண்டு விடுகிறது. அதாவது இந்த கேள்வி உடையோருன்னு சொல்றாங்க இல்லையா, அவர்கள்லாம் துயரற்றோரும் இவரை பார்த்து விட்டார்கள் பகவான. அதனால அவர்களும் இந்த ஞானத்தை அடைந்து இந்த படிக்கட்டில் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ அதனால என்ன விஷயத்துக்காக வேணாலும் நீ என்னை நாடு அப்படின்னு தான் சொல்ற. அவன் முழுமையான தூய்மை அடையும் போது கடவுளுக்கு நித்தியமான தொண்டாற்றுவதே தனது உண்மையான ஸ்வரூப நிலை என்பதை அறிகிறான். கேள்வியுடையோன், துன்பத்தில் உள்ளவன், ஜடவசதிகளை அதிகரிக்க விரும்புவன், ஞானமுடையவன் என அனைவருமே தூய பக்தர்களின் உறவினால் தூய்மை அடைய முடியும். பக்த சங்கத்தையும் சொல்லிட்டாருங்க. இவர்கள்லாம் அப்ப எப்படி என்னை நாடுகிறார்கள் அப்படின்னா, நான் எனது ஆசியை கண்டிப்பாக வழங்குகிறேன். அதோடு இந்த பக்தர்களின் ஆசி அவர்களுக்கு கிடைக்கிறது. பக்தர்களின் சங்கம் அவர்களை விடாமல் வைத்துக் கொள்ளும். இப்போ நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு உறவை கொடுக்கிறீர்கள், உங்களுடைய சங்கம் எனக்கு கிட்டுகிறது. அப்படிங்கும் போது நம்ம எப்பவுமே இந்த சங்கம், இதுல இருக்கிற குழுவில் இருக்கக்கூடிய மூத்த பக்தர்கள் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் நம்மை விடுவதில்லை. எனக்குன்னு ஒரு கிளாஸ் கொடுத்துடுறாங்க, உங்களோட கம்பைன் பண்ணி வச்சிடுறாங்க. அதனால நான் எனக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இப்ப நாம சொல்வதெல்லாம் நான் அறிந்ததை சொல்வேன் என்பதை விட உங்களோடு சேர்ந்து நான் படிக்கிறேன். இந்த வாய்ப்பு, இந்த பக்தர்கள் சங்கம் நம்மை இந்த இந்த பக்தியில் நிலைக்க செய்யும். இன்னைக்கு நாளைக்கு இந்த கிளாஸ் இல்லைன்னா நான் மறக்க கூட செய்யலாம், நான் படிக்காம இருக்கலாம். ஆனா அந்த கிளாஸ் இருக்கிறதுனால, இந்த சங்கம் இருக்கிறதுனால நான் பகவத் சங்கம் கிட்டுகிறது எனக்கு. நான் பகவத் வார்த்தைகளை நான் படிக்கிறேன், பகவத்கீதையை நான் படிக்கிறேன் இல்லையா. அது போல பக்தர்களின் உறவினால் தூய்மை அடைய முடியும் அப்படின்னு சொல்ற. ஆனால் ஆரம்ப நிலையில் முழுமுதற் கடவுளை பற்றிய பூரண ஞானத்துடன் பக்தி தொண்டினை செயலாற்றுபவன் பகவானுக்கு மிகவும் பிரியமானவன். சரி, இப்படி படிப்படின்னு இல்லாம முதல்லயே அவன் ரொம்ப தெளிந்த பக்தனாக ஞானத்துடன் பகவானுக்கு தொண்டாற்றுகிறான் என்றால் அவன் எனக்கு நிச்சயமாக பிரியமானவன் அப்படின்னு சொல்றார். அவன் முதல்லயே அடைஞ்சிட்டான் இல்லையா. சோ அவனை தோழனா எடுத்துக்கிட்டுருவார். நீ எனக்கு ரொம்ப பிரியமான வேண்டாவான்னு சொல்லிடுவார். அவங்களுக்கு இன்னும் ஸ்டெப் இருக்கு. ஏன்னா அவன் இந்த பக்தனாகப்பட்டவன், தொண்டை பகவான் சேவையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவன், பகவானுக்கு நெருங்கியவன். அவனுக்கு இந்த இன்னும் என்னோட தேவைகள், என்னுடைய துயரை சரி செய் அப்படின்னு எல்லாம் அவன் நிக்கல. அவன் அதற்கு முன்னாடியே சேவைக்கு விட்டான். அதனால அவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்ற. ஆனால் ஆரம்ப நிலையில் முழுமுதற் கடவுளை பற்றிய பூரண ஞானத்துடன் பக்தி தொண்டினை செயலாற்றுவன் பகவானுக்கு மிகவும் பிரியமானவன். பரமபுருஷ பகவானின் திவ்ய நிலையை பற்றிய தூய ஞானத்தை அடைந்தவன் ஜடக்கலங்கங்கள் ஏதும் தொட முடியாதபடி பக்தி தொண்டினால் பாதுகாக்கப்படுகிறான். இப்படி பகவானுடைய ஏன் இந்த பூரண ஞானத்தை உணர வேண்டும்னா, இந்த பூரண ஞானத்தை உணரும் போது அந்த திவ்ய நிலைக்கு, அந்த திவ்ய ஞானத்தை நாம் பெறும் பொழுது நாமும் ஒரு திவ்ய நிலைக்கு வருவோம். அப்ப ஜட களங்கங்கள் நம்மை தொடாது. அப்பதான் இது நம்ம இத ஒரு தியரிட்டிக்கலாகவே பார்க்காதீங்க, பிராக்டிக்கலா. இப்போ நம்ம இந்த விஷயங்களை பேசி கொண்டிருக்கும் பொழுது, பகவான் பற்றிய விஷயங்களை பேசும் பொழுது, இந்த பௌதிக விஷயங்கள் நமக்கு தோன்றுமா? நம்முடைய கவலைகள் நம்மை தாக்குமா? மத்த எண்ணங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இதை கேட்க முடியுமா? இல்ல பேசத்தான் முடியுமா? இல்ல படிக்கதான் முடியுமா?
இல்லையா? ஜபம் கூட நம்ம பண்ணும்போது ஏதோ மைண்ட் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதை இழுத்து இழுத்து கொணந்து ஜபத்துல நிறுத்துவோம் நம்ம. ஆனா படிச்சோம் அப்படின்னா அந்த ஞானம், அந்த அதனாலதான் பக்திக்கு வந்தப்புறமும் இன்னும் ஞானம் முக்கியம். ஞானம் அடைவது படித்தல், அதுக்கு தானே ரீடிங், ஹியரிங் அப்படிங்கறத பிரபுபாதர் ரொம்ப முக்கியமா சொல்றார். வெறுமை ஜபம் பண்ணிட்டு மட்டும் போனா பத்தாது, படிக்கணும், நிறைய கேட்கணும் அப்படின்னு அதுக்குதான் சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம நம்ம கெட்ட விஷயங்கள் நம்ம கிட்ட வராது. நல்ல விஷயங்களை பத்தியே நம்ம கேட்டுட்டு இருப்போம். அப்ப நம்ம கெட்ட விஷயங்களை பத்தி சிந்திக்கவும் நம்ம மைண்ட் போகாது. ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சும்மா இருக்கிற மாதிரி தான் கண்டதை யோசிக்கும். அதெல்லாம் இல்லாம அந்த பௌதிக சிந்தைகள், கண்ட கெட்ட விஷயங்கள், அவங்க நம்மளுக்கு இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், அவங்க நன்றியை காட்டல, இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் வராது இந்த நல்லதை யோசிச்சா. அப்படிங்கிறது தான் இது. அதுதான் பிராக்டிகல். இது வெறும் தத்துவமே கிடையாது. பரமபாதர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் தத்துவம் அல்ல, உண்மை. அது பாருங்க, திவ்ய நிலையை பற்றிய தூய ஞானத்தை அடைந்தவன் நம்மள அடைந்தவன்னு வச்சுக்க வேண்டாம், அடைந்து கொண்டே இருக்கிறோம். அந்த ஞானத்தின் ஒரு ஒரு உறவோடு இருக்கிறோம், ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், அதோட டச்ல இருக்கோம் நம்ம எப்போதும். அந்த புஸ்தகத்தின பிரபுபாதருடைய அசோசியேஷன், பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் தான் நம்மை பிரபுபாதரோடு இணைக்கின்றன. அப்படியாக பக்தர்களோடு இணையோடு இருக்கும் பொழுது ஜட களங்கங்கள் நம்மை தாக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். உதாரா சர்வ ஏவைதே ஞானி த்வ ஆத்மைவ மே மதம் ஆசித சஹி யுக்தாத்மா மாம் ஏவானுத்தமாம் கதிம். அதாவது இந்த பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள் தான். ஆயினும் என்னை பற்றிய ஞானத்தில் நிலை பெற்றுள்ளவனை நான் என்னை போலவே கருதுகிறேன். அப்படி அசையாத பக்தியோடு எனக்கு தொண்டு செய்கிறவனை நான் என்னை போலவே ஆன்மீகமயமானவனாக, திவ்யமானவனாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்றார். அவன் எனது உன்னத தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் மிக உயர்ந்த பக்குவ இலக்கான என்னை அவன் அடைவது உறுதி. அதாவது வேதங்களின் நோக்கம் என்ன, அனைத்து சாஸ்திரங்களின் நோக்கம்னா பகவானை அடைவது, பகவானை அறிவது அப்படிங்கிறது. சோ இப்படியாக எனக்கு அவன் சேவை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் என்னை போல திவ்யமானவன் என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படி சேவை செய்து கொண்டிருப்பதால் இன்னொன்னும் உறுதி, அவன் இந்த காலம், இந்த பிறவி முடிந்தவுடன் அவன் என்னை சேர்வான் அப்படிங்கிறதும் உறுதி அப்படின்னு சொல்றார். அதாவது அறிவிற்குன்றிய பக்தர்கள் பகவானுக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு. அதாவது கொஞ்சம், அதாவது நாம அறியாமல் கூட நமக்கு பகவான் செய்து கொண்டேதான் இருக்கிறார். அது நம்ம சில சமயம் சில பேருக்கு அது தெரியுது, சில பேருக்கு அது தெரியல. அதுதான் இந்த ஞானம். ஞானம்ங்கிறது என்ன? தெரிதல், ஒரு புரிதல், அறிதல் இல்லையா? தெரியாமல் இருப்பது அப்படிங்கிறது மாயை. அது தெரியல அவங்களுக்கு கண்ணை மறைச்சிருக்கு. அதனால பகவான் தான் அவர்களுக்கு அனைத்தையும் கொடுக்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஞானம் உடையவனுக்கு பகவான் தான் நமக்கு அனைத்தையும் கொடுக்கிறான் என்று தெரியும். அது போல அனைவரும் உத்தமர்களே என்று குறிப்பிடுகிறார் பகவான். ஏனெனில் எந்த நோக்கமாக இருந்தாலும் பகவானிடம் வருபவர்கள் அனைவருமே மகாத்மா, மிகச்சிறந்த ஆத்மா என்று அழைக்கப்படுகின்றனர். பக்தி தொண்டின் மூலம் சில பலன்களை விரும்பும் பக்தர்களையும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். ஏனெனில் அங்கு அன்பு பரிமாற்றம் இருக்கிறது. அன்பாக கேட்கிறான், நான் யார்கிட்ட போவேன் அப்படின்னு. சரணாகதி, ஹெல்ப்லெஸ்னஸ், அதான் ஷடவித சரணாகதின்னு சொல்றாங்க இல்லையா? ஒன்று பகவானை ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசோ கோப்திருத்வே வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷடவிதா சரணாகதி. எப்படி எந்த விதத்தில் வேண்டுமானாலும் பகவானிடம் நம்ம சரணடையலாம். இப்படியாக இத்தனை விதமான சரணாகதி. ஒண்ணு என்னன்னா அவருக்கு அனுகூலமானதை ஏற்பது, அவருக்கு பிடித்ததை ஏற்றுக்கொள்வது, டிவைன் வில் அப்படின்னு சொல்றாங்கல்ல. பகவான் விரும்புவதை நாம் ஏற்றுக்கொள்வது. அடுத்தது அவருக்கு பிடிக்காததை நிராகரிப்பது, வேண்டாம், ஐயோ இதெல்லாம் பகவான் செய்யணும் சொல்லல, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அப்புறம் ரக்ஷிஷ்ய தீதி விஸ்வாசம், இது ரொம்ப அருமையான ஒரு வாசகம். இப்படிப்பட்ட சரணாகதி என்ன அப்படின்னா,
அவருடைய பாதுகாப்பு எனக்கு எப்போதும் இருக்கிறது. இந்த நம்பிக்கை இருந்தால் வேறு எதுவுமே நம்மை தாக்காது, பயமே வராது. அதான் வந்து அவருடைய பாதுகாப்பு, அவருடைய காப்பு எனக்கு எப்பவுமே இருக்கு. ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கார் அவர். அவர் என்னை காப்பார் அப்படின்ற நிலை. அப்புறம் இதுதான், அதாவது அவரு விரும்பியதை நாம் ஏற்கிறோம் என்றாலே ஒரு கேள்வி, ஒரு சந்தேகமே வராது. அவருக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நம்பிக்கை பூரணமாக இருந்தால் தான் இதையெல்லாம் செய்ய முடியும். இல்லைன்னா கேள்வி வந்து கொண்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நான் செய்யலாமா, இது எப்படி அது அப்படின்னு நம்ம கொஸ்டின் சொல்லிட்டே லாஜிக்கலா கேள்வி கேட்டுக்கிட்டே போனோம்னா கேட்டுக்கிட்டே போலாம், ஏற்றுக்கொள்ளவே வேணாம். ஆனா நம்பிக்கை இருந்து விட்டால் எதையுமே ஏற்போம். அவன் என்னை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை, வெறும் சும்மா நம்பிக்கை இல்ல, ஏதோ குருட்டு நம்பிக்கை சும்மா இல்ல. அவனே எனக்கு பாதுகாப்பு, அவனை தவிர எனக்கு வேறு பாதுகாப்பே இல்லை, அதை மீறிய ஒன்று எனக்கு அவசியமே இல்லை. அவனை மீறிய பாதுகாப்பு எனக்கு அவசியம் இல்லை, அவன் போதும் எப்படின்னு சொல்றது. அப்புறம் கோப்திருத்வே வரணம் ததா, பகவானே அப்படி நம்பிக்கை கொள்கிறோம் இல்லையா? அப்படி நம்பிக்கை கொள்ளும் போது அவனே அடைக்கலம் என்று நாம் சென்று சரணடைவது இன்னும் சுலபமாகிவிடும். அது நான் வந்து அவன் பகவானை முழுமையாக ஏற்பதுங்கிறது வந்து ரொம்ப எளிதாக நம்மால் ஏற்க முடியும். அவனை ஏற்கிறதுல வந்து திரும்ப அங்கேயும் என்ன கேள்விகள் எழாது. சரணாகதிங்கிறதே அதுதான், கேள்விகளே இருக்காம இல்லாத ஒரு ஏற்பு தன்மை, அவனை அப்படியே ஏற்றுக்கொள்வது. அதான் சரணாகதி. நான் வந்து நீதான் கதி அப்படின்னு நான் சரணம் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்றது. நீதான் எனக்கு கதி, எனக்கு வேறு கதியே இல்லை என்று அனைத்தையும் விட்டு விட்டேன். உன்னுடைய சரணாகதியில், உன்னுடைய அடைக்கலத்தில் எனக்கு சந்தேகமே இல்லை. நீ நீ வந்து எனக்கு காப்பாய், நீ என்னை முழுமையாக காப்பாய், நீ என்னை என்ன வேணுமானாலும் செய். அதானே பிரபுபாதர் வந்து அந்த கப்பல்ல பாடுற பாட்டுல சொல்றார், டூ வாட் எவர் யூ வாண்ட் மீ டு டூ, யூ டூ வாட் எவர் யூ வாண்ட். அதாவது என்னை வைத்து நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய் அப்படின்னு சொல்றார். அது போல இது இது வந்து நீ கோப்திருத்வே வரணம் ததானா, பகவானை முழுவதுமாக ஏற்று அடைக்கலமாக சென்று நீ என்ன என்னை வைத்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அனைத்தையும் செய்யுங்கிறதா சரணாகதி. இல்ல நானும் கொஞ்சம் முயற்சி பண்றேன், முயற்சி அப்படிங்கிறது சேவைக்கான முயற்சியாக இருக்கலாம். ஆனால் அவனுடைய பாதுகாப்பில் சந்தேகம் கொண்டு நாம் எதையும் வந்து இல்ல அதுக்காக நான் ஒரு பிளான் பி ஒண்ணு வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் இங்க தவறு. பிளான் ஏ அதுதான், பகவானே கதி ஒண்ணுதான். இன்னொன்னு வந்து எனக்கு உதவுமோ, வேற ஒரு எதுக்கு ஒரு பேக்கப் வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சில இதுல சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் இல்லாம அவனே நமக்கு அடைக்கலம் என்று நினைப்பது. அப்புறம் ஆத்ம நிக்ஷேப, ஆத்ம சமர்ப்பணம் அப்படி பண்ணி வரும்போது நம்ம ஆத்ம சமர்ப்பணமாக வர முடியும். அப்புறம் கார்பண்யே, இது வந்து ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. என்ன நினைக்கணும் அதுதான் நான் சொல்ல வரேன். நான் இன்னும் ஒரு பிளான் பி வச்சுக்கிறேன் அப்படின்னு இல்லாம, எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் வந்து பணிவு, அகங்காரம் முற்றிலுமாக இல்லாத நிலை, நான் என்றதே இல்லாம நீதான் எல்லாமே எனக்கு செய்கிற. உன்னை நீ என்னை கைவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது நான் ஒரு பெருங்கடலில் நிற்கிறேன், என் கையை நீ என்னை பிடிச்சிருக்க, நீ என் கையை விட்டா நான் கடல்ல விழுந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை. உன்னை நான் பிடிச்சே ஆகணும், நீதான் எனக்கு, உன்னை திருவடியை நான் பிடிச்சு நிக்கிறேன், அதை நான் விட்டேன்னா நான் வந்து எங்க சம்சார கடல் சாகரத்துல விழுந்துருவேன் உண்மையாகவே அப்படின்ற ஒரு நிலை. நான் ஒன்றுமே இல்லை, நான் தான் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத விட நீ என்னை பிடித்துக்கொள், நீ என்னை விடாதே, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற நிலை. சரி, இப்படியாக இது ஹரிபக்தி விலாசம் அப்படின்றதுல வருது. இது எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் இதை வந்து எப்படி நாம் பகவானை சரண் அடையலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லலாம் அப்படின்றதுக்காக இதை எடுத்தேன். இந்த இந்த சில பௌதீக லாபங்கள் கேட்பதற்காக கூட பகவானிடம் செல்லலாம், ஏனால் அதுல வந்து ஒரு உறவு இருக்கிறது அப்படின்னு சொல்றார் பிரபுபாதர். அந்த உறவு நீதான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த சரணாகதி அதுக்குதான் சொல்ல வந்தேன். சரி, அந்த சரணாகதி பண்ணி நீ ஏன்னா தவிர்க்க முடியாத கடமைகள் நம்மளுக்கு இருக்கு. அந்த பலன்களை கேட்காமல் சில சமயம் இழுக்க முடியாது. அதற்காக பல வேறு தேவதைகளிடம் செல்வதை விட பகவான் கிருஷ்ணரிடமே அவற்றை நாம் கேட்கலாம்னு மூத்த பக்தர்கள் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க.
இப்ப வந்து நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கு. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி நமக்கும் நம்முடைய உற்றார் உறவினருக்கும் கேட்பது போலதான் இருக்கிறது. அதுவும் இல்லாம சில வசதிகள் இருந்தால் அந்த கல்விக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நமக்கு வசதி தேவைப்படுகிறது. இப்படியாக சில விஷயங்கள் நிறைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் நாம் சில பலன்களை எதிர்பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அவற்றிற்காகவும் வேறு தேவதைகளிடம் செல்லாமல் பகவான் கிருஷ்ணரிடமே அவனே பாதுகாப்பு என்று சரணடைந்து செல்வது சால சிறந்தது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அப்பலன்களை அவன் கொடுப்பானாம். கொடுத்து அதனால் திருப்தியுற்று பக்தி தொண்டில் மேன்மேலும் முன்னேறுகின்றனர். அவனை அதை கொடுத்துருவாராம் கிருஷ்ணர். அப்பதானே அவன் திருப்தியுற்று மேலும் பக்தி செய்வான். அதுக்காக செய்யறார். இருப்பினும் பூரண ஞானத்துடன் இருக்கும் பக்தன் அப்படியாக தேவையுடன் வருகிறவர்களை அப்படி ஹேண்டில் பண்ணுவார் பகவான். அடுத்தது இருந்தாலும் பூரண ஞானத்துடன் இருக்கும் பக்தன் இறைவனுக்கு மிகவும் பிரியமானவனாக கருதப்படுகிறான். ஏனெனில் அவனது ஒரே நோக்கம் அன்புடனும் பக்தியுடனும் இறைவனுக்கு சேவை செய்வது மட்டுமே. வேறு எனக்கு வந்து கலப்பு இல்ல, வேற கேள்வியே இல்ல, வேற எனக்கு தேவையே இல்ல, உன்னுடைய இது மட்டும் போதும் அப்படின்னு கேக்குறது. அதுக்காக பகவான் வந்து வேற ஒன்னையும் கொடுத்துட மாட்டார் அப்படின்னு இல்ல. அவன் செய்கிற பக்தியை மட்டும் வாங்கிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் எவ்வளவு பெரிய ரெசிப்ரோகேஷன்ல ராஜா அவர் கிருஷ்ணர். இவ்வளவு தூரம் பண்ணா அவன் கேட்காமல் ஒருத்தன் இத்தனை செய்யறான் அப்படின்னா அவனுக்கு வேண்டியதையெல்லாம் அவர் கொடுத்து விடுவார். அவனுக்கு வந்து தனக்கு என்ன தேவை என்று கேட்பதற்கே நேரம் இல்லை. அவன் பக்தியை தொண்டு செய்து கொண்டிருக்கிறான். உனக்குதான் எல்லாம், நீயே என் குழந்தை, நீயே என் நண்பன், நீயே என் சகா அப்படின்னு எல்லாம் யோசிச்சு, நீயே என் எஜமானன் அப்படின்னு எல்லா நிலையிலையும் வைத்து பகவானுக்கு தொண்டு செய்யறான். அப்ப இவனுக்குன்னு இருக்க தேவைகளை அவர் மிக நன்றாக அறிந்து விடுவார். அதான் அவன் எனக்கு பிரியமானவன், நான் அவனுக்கு பிரியமானவன் சொல்றார். அதான் பிரபுபாதருக்கும் வந்து அவர் என்ன நோக்கத்தோடு வெளிநாட்டுக்கு சென்றாரோ அதை வந்து அவர் மனதில் இருந்த அந்த கிருஷ்ணர் தான் நிறைவேற்றி கொடுத்தார். அவருக்கு என்ன இருந்ததுன்னு சொல்லி அவர் போனார். பணமும் இல்லை, உடல் ஆரோக்கியமும் இல்லை, ஆனால் கிருஷ்ண பக்தி மட்டுமே இருந்தது அவரிடம். அதனால் அவர் வென்றார். அது போலதான் இங்க வந்து நோக்கம் வந்து நானாக இருந்தால் உன்னுடைய அனைத்து தேவைகளையும் நான் பார்த்து கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்றார். பூரண ஞானத்துடன் இருக்கும் பக்தன் இறைவனுக்கு மிகவும் பிரியமானவனாக கருதப்படுகிறான். ஏனெனில் அவனது ஒரே நோக்கம் அன்புடனும் பக்தியுடனும் இறைவனுக்கு சேவை செய்வது மட்டுமே. அத்தகு பக்தனால் இறைவனின் தொடர்பின்றி ஒரு நொடியும் வாழ இயலாது. அது போலவே பரமபுருஷரும் தனது பக்தர்களின் மீது மிகவும் பிரியமுடையவர். அவரை பக்தனிடமிருந்து பிரிக்க முடியாது. அவர்கிட்ட அவரும் விட்டு போக மாட்டார், அவனும் போக மாட்டான், அவரும் போக மாட்டார். அப்படி ஒரு இணை. அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தில் இறைவன் கூறுகிறார், சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதூனாம் ஹிருதயம் த்வஹம் மதன்யத்தேன ஜானந்தி நாகம் தேப்யோ மனாக் அபி. பக்தர்கள் எப்போதும் எனது இதயத்தில் உள்ளனர், நான் எப்போதும் பக்தர்களின் இதயத்தில் உள்ளேன். பக்தனுக்கு என்னை தவிர வேறு எதுவும் தெரியாது, நானும் பக்தனை மறக்க முடியாது. எனக்கும் தூய பக்தர்களுக்கும் இடையே நெருங்கிய உறவு உண்டு. முழு அறிவுடன் விளங்கும் தூய பக்தர்கள் ஒருபோதும் ஆன்மீகத்தை விட்டு விலகுவதில்லை. எனவே அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். எவ்வளவு ஒரு இணை சொல்லிட்டார் பாருங்க. எப்படியெல்லாம் அவர்களுக்குள்ள நான் இருக்கேன், எனக்குள்ள அவர்கள் இருக்காங்க, அவர்களை நான் மறக்க மாட்டேன், அவர்கள் என்னை மறக்க மாட்டார்கள். எங்களுடைய உறவு வந்து ரொம்ப நெருக்கமானது. அவர்கள் எப்போதும் என்ன காற்று மழை புயல் எது வந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில உண்மையில சொல்லல, அதாவது பிரகிருதியில ஏற்படுகிறதை சொல்ல, அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை புயல் வந்தாலும் அவர்கள் என்னை மறக்க மாட்டார்கள், ஸ்திரமாக நிற்பார்கள் அப்படின்றத எனவே அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்றார். சோ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாம் அவருக்கு பிரியமானவனாக ஆகணும் அப்படின்னா இன்னும் அவரை மறக்காமல் எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு நம்ம பக்தியை தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறது. ஹரே கிருஷ்ணா. இது இன்னையோட விஷயமாக இன்றைக்கு பார்த்திருக்கோம். ஸ்ரீல பிரபுபாதருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் வகையில ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிச்சிடலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே.
இது என்னோட ஒரு சின்ன இத பகிர்ந்துக்கிடணும்னு நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கையை திருப்பி போட்டது ஒரு சம்பவம். இதுல சொன்ன மாதிரி துயருற்றோர் அப்படின்னு வருது பாத்தீங்களா, அந்த கேட்டகரியில தான் நான் வந்து கிருஷ்ண பக்தியில இணைஞ்சேன். ம். என் பொண்ணோட 34 35 வயசுல அவளோட வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. மருமகன் 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களும் கல்யாணம் முடிச்சு நல்லபடியா எல்லாம் செட்டில் ஆயிட்டும் நினைக்கிற சமயத்துல அவர் இறந்தாரு. அப்படி ஒரு நிலையில இருந்தேன். நான் எப்படி நான் இருந்தேங்கிறதே தெரியாத அளவுக்கு மயக்க நிலையில தான் இருந்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ சொல்லி சென்னை ராதே கிருஷ்ணா சத் சங்கத்துல இருந்து அந்த குருஜி என்கிட்ட பேசினார். காசியில இருந்து பேசுறேம்மா அப்படின்னு சொல்லி பேசினாரு. அந்த ஆறுதலா இருந்தது. ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி தேடுனேன். எனக்கு வந்து எதுல எதுன்னா புத்தம் தெளியுங்கிற மாதிரி அப்படியே என்ன செய்யன்னு அப்படி பரிதவிச்சேன், தேடுனேன். சாப்பிடாம கிடந்து டிபி வந்தது. ஆஹ் கண்ணு தெரியாம குளப்பமா வந்து கண்ணே தெரியாம போச்சு. என்னென்னமோலாமா நடந்தது என் வாழ்க்கையில. அதுக்கப்புறம் என் பொண்ணுதான் இதுல சேர்த்து விட்டா. சேஷாத்ரிபுரத்துல விஜய் சரவணா பிரபுட்ட நேற்றே இதை சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். எனக்கு நேற்று சந்தர்ப்பம் இல்லை. அது அதுல சேர்ந்த பிறகு எனக்கு ஒரு விடியல் மாதிரி, எனக்கு ஒரு சின்ன வெளிச்சம் மாதிரி ஏதோ தோண ஆரம்பிச்சது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அவரின்றி ஒரு அணுவும் அசையாது, அவர்கிட்ட ஃபுல் சரண்டர். என் கையில என்ன இருக்கு? ஓ, என் மருமகன் இறந்துட்டாருங்கிறதுனால நான் சாகுற வரைக்கும் ஐயோ நான் இப்படி இருப்பேனே. இல்ல, உன் கையில எதுவுமே இல்ல, நான் பாத்துக்குவேன் அப்படிங்கிற இத எனக்கு அவர் கொடுத்தாரு, கிருஷ்ணர் கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் இன்னும் நான் தேடுறேன். அது ஒரு விஷயம் ஒரு பக்கம். ஆனா நான் வந்து ஓரளவு தெரிஞ்சுட்டேன், இவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை, அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு நான் வந்து நிம்மதியா ஒரு 6 மணி தூக்கம் இல்லாம ஸ்லீப் அப்மேனியா வந்து மிஷின் வச்சுதான் தூங்குவேன். அதாவது ஆக்சிஜன் போகாது. அந்த அளவுக்கு அதாவது என்ன மாதிரி செல்வத்தை கண்டவங்களும் கிடையாது, வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிச்சவங்களும் கிடையாது. ஆனா இந்த துக்கம் வந்து என்னை ரொம்ப ரொம்ப பாதிச்சது. அதுல இருந்து மீட்டெடுத்து நான் தான் உனக்கு எல்லாம் அப்படின்னு என்னை சரண்டர் பண்ண வச்சது இந்த பகவத்கீதை கிளாஸ், உங்களோட ஸ்பீச், எல்லா டீச்சர்ஸோட இதுலதான் இன்னைக்கு நான் நிமிர்ந்து இருக்கிறேன், நல்லா தூங்கி எந்திரிக்கிறேன், என்னோட வேலைகளை நான் செய்யறேன்னா கண்டிப்பா நான் இவர்தான். இவர் கண்டிப்பா இல்லைன்னா மகிழ்ச்சி. எதுவும் இல்லைங்கிறத புரிஞ்சுட்டேன். இன்னும் தேடுறேன், இன்னும் ம். தேடுறேன், சாகிற வரைக்கும் தேடுவேன் அவர் கால. ஹரே கிருஷ்ணா மகேஷ். ஹரே கிருஷ்ணமா. எனக்கு இன்னைக்கு நீங்க ரொம்ப பேசுனது ரொம்ப ஆறுதலா இருந்தது. தேங்க்யூ கண்டிப்பா. மாதவி. நீங்க சொன்னது மிக, மிக, மிக உண்மையான ஒரு பிராக்டிகல். எப்படி வந்து பகவத்கீதை விஷயங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருகிறது, எப்படி வந்து இணைந்தே இருக்கிறது. அது என்னைக்கோ எழுதின ஒரு கிரந்தம், அதுல இன்னைய வாழ்க்கைக்கு ஒன்றும் ரெலவெண்ட் இல்லை அப்படின்னு பேசுறவங்களுக்கு இது ஒரு பெரிய பாடமா இருக்கும். இது வந்து ரொம்ப ஒவ்வொருவர் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஞானத்தின் ஒவ்வொரு நாளும் புதுசு, தெளிவுதான். புது அனுபவம், புது ஞானம். புது ஞானம் தான். அதுதான் மாதாஜி. ஹரே கிருஷ்ணமா, ரொம்ப சந்தோஷம். அப்பெல்லாம் எனக்கு ம், எதுக்கு இருக்கணும், ஏன் உயிரை எடுத்திருக்கலாமே, எதுக்கு அந்த சின்ன உயிரை எடுத்தாங்க, ம், ரெண்டு பொண்ணுங்களை ம், வச்சுட்டு என்ன பண்ணுவான்னு அப்படி பரிதவிச்சேன். அப்புறம் தான் ம், தெரிஞ்சது, டேய் உனக்கு கிழமை இருக்குடா, உன்னோட வேலையை நீ செய்யாம என்கிட்ட நீ வர முடியாது, நீ ம். பண்ணுடா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு குரல் வந்து இப்பவும் கண்டிப்பா. கேட்டுக்கிட்டே அந்த இருக்கு. கிருஷ்ணர் துயருற்றவர்களுக்கு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்ற அந்த வார்த்தைக்கே அந்த நீங்க ஃபிட் துயரற்றவர்ங்கிறது அதான். ஆகுறீங்க. ஏன்னா ம், கரெக்ட், அதுதான் மேடம். ஏன்னா நான் வந்து ம், எனக்கு வந்து உம் படிப்பு எந்த ஒரு தடையும் கிடையாது. இப்பவும் இந்த வீட்டுல ம், மகாராணி ம், மாதிரி தான் இருக்கேன். என்னால நான் வெளியே ம், எங்கேயும் என் இஷ்டத்துக்கு நான் வெளியே போக மாட்டேன், போக முடியாது. ம், ஆனாலும் எனக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள ஏன் இஷ்டம் இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கேன், எல்லா விதத்திலயுமே ஃபுல்ஃபில். ம், என்னோட ம், இதுலயே ஃபுல்ஃபில் தான் எழுதியிருப்பேன். அப்படி அதே மாதிரி ம், ஃபுல்ஃபில் தான். ஆனா ம், இந்த துயரற்ற ஒரு கேட்டகரி ஏன் இவ்வளவு இருக்குது, இவளுக்கு என்ன துயரம்னு ம். நினைக்கலாம் இல்லையா? இதே ஆமா. மாதிரி துயரற்றோர் நிறைய பேர் ம். இருப்பாங்க.
அவங்க ம். எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கண்டிப்பா. வரணும். இத கண்டிப்பா திளைக்கணும்னு மாதாஜி. நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப ஹரே ட்ரூ. கிருஷ்ணன். சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து இந்த பணம் அப்படின்ற அந்த ஒரு ஐஸ்வர்யம் இல்லாமல் போகும். ரொம்ப அதனால வ துச்சமாயிடுச்சு அ அதெல்லாம். அத இப்ப வந்து நாடுவாங்க. ஆ ஆ சில பேர் வந்து அது அது நெறைய இல்ல. இருந்தா கூட துன்பம் அப்படின்றது இருக்கும் வாழ்க்கையில. அதனால ம். நாடுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுல உங்களோட வாழ்க்கை இதுல வருது அப்படின்னு கேட்க ரொம்ப ரொம்ப ஒரு நிறைவான பகிர்வு மாதாஜி உங்களோடது. பலருக்கும் இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா அமையட்டும் கண்டிப்பா. கண்டிப்பா. ஹரே துயரையும் களைந்து அதற்கு மேலும் ஆ ஒரு அதுக்கு மேலே பர்பஸ் இருக்கு ஏறி லைஃப்ல. வந்துட்டேன். ஆ அத உன்னோட வாழ்க்கை அப்படின்றத இருக்குடா உணரும். அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னைய டேன்னு ம். தான் எல்லாரும் சொல்லுவாங்க. வாடி போடின்னு அம்மான்னு கூட சொல்ல மாட்டாங்க. என் வீட்டுக்காரர்ல இருந்து வாடான்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு கிருஷ்ணரும் பையனே நீ இருக்கணும்டா, உனக்கு இருக்குடா கர்மா, உன் கர்மத்தை முடிச்சிட்டியண்டவான்னு அவர் சொல்ற மாதிரி என் காதுல விழுந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கண்டிப்பா நிமிஷமும் மாதாஜி. அவர் உங்களுக்கு என்கிட்ட இவ்ளோ பேசுற மாதிரி உங்களோட நான் ரியலைசேஷன் கேட்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு மாதாஜி. ரொம்ப சந்தோஷம். ம். தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ண. நீங்க இன்னைக்கு பேசுனதுல ஹரே கிருஷ்ணா உடஞ்சிட்டேன் நான். மாதாஜி. நீங்க பிரேமா மாதாஜி ஏதோ சொல்ல வர்றீங்க போல. சொல்லுங்கம்மா. சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் சொல்லுங்க. வந்து பொண்ணை இழந்தேன், புருஷனை இழந்து ம். தனி கட்டியா நான் இருக்கும்போது என் தங்கச்சி கொண்டு வந்து விட்டா மாதாஜி. ம். பேரன் ஒருத்தன் இருக்கான் பொண்ணோடது. ம். அது ம். இங்க எதுக்கு இருக்கணும்ட்டு மாதாஜி சொன்ன மாதிரி எதுக்கு இருக்கணும் நம்ம அப்படின்ற நிலைமைக்கு நான் வந்தேன். ம். பிச்சு போடுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த நிலையில கொண்டு ம். வந்து எனக்கு தான் மாதாஜி என்ன இவ்வளோ ஒரு திறமையா என்ன வந்து திறமைன்னு சொல்லல, ஒரு தைரியத்தை கொடுத்து என்ன ம். வச்சிருக்காருங்க மாதாஜி. இப்போ வந்து அதெல்லாம் நினைப்பு வர்றதில்ல ரொம்ப. ஏதோ ம். ஒரு நேரம் இப்படி பேசும்போதுதான் அந்த வருத்தம் இருக்கு. மத்தபடி எனக்கு அந்த இல்ல. ம். ஏதோ சேவை செஞ்சுக்கிட்டு பகவான் என்னோட இருக்காருன்ற ஒரு தைரியம் வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த இதுல இருக்கேன் மாதாஜி. எல்லாரையும் எழுந்துட்டு இப்ப நான் தனி கிருஷ்ணர் தான் எனக்கு இப்ப துணையா இருக்காருங்க மாதாஜி. அதுதான் மாதாஜி. நம்ம எப்பவுமே தனி கிடையாது. நம்மோட பகவான் இருக்கார். ம். அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட கை மிச்ச கை எல்லாம் போனதுக்கு அப்புறம் தானே அவர் கை நம்மளுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி அதை உங்களுக்கு காட்டுறார் மாதாஜி பகவான். அவர் எப்போதும் உங்களோட இருக்கிறார். கண்டிப்பா. ரொம்ப உண்மை. ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. இன்னைக்கு வந்து இப்படி ஒரு உணர்வு பூர்வமா நீங்க எல்லாம் பகவான் நேத்து நான் ஒரு சத்சங்கத்துல கேட்டுட்டு இருந்தேன். அது வந்து ஃபீலிங்ஸ் ரொம்ப முக்கியம். பகவானோட ஒரு பிரசாதம் சமைத்தால் கூட ஏன் அது வந்து சுவையாக வருகிறதுன்னா, அது ஒரு ஃபீலிங்கோட நம்ம சமைக்கிறோம். அது வந்து சிலர் கேட்டாங்க. இது வந்து எப்பவுமே பகவானுக்கு சமைக்கிறோங்கிறது கூட இல்லாம, நம்ம சில சமயம் பெரியவர்களுக்கு நம்ம வீட்ல பிடிக்கும், குழந்தைக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு தானே நம்ம சமைக்க போறோம். இதுல வந்து பகவானுக்கு அர்ப்பணம்ங்கிறது ரொம்ப வரமாட்டேங்குதே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் அவர் சொன்னார், அதுலயும் அவங்களுக்கு பிடிக்குமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல சமைக்கிறோம். அப்ப அது பெரியவர்களுக்கும் வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் பிடிக்கும் என்பதற்காக சமைத்தால் கூட அதுல பகவானுக்கு அர்ப்பணமாக நம்ம செய்கிறோம்னு நினைச்சுதான் போகணும். இது வந்து பிராக்டிக்கலா சும்மா எப்படி இருக்கும்னா பகவானுக்காக அப்படிங்கிறது வந்து அந்த எண்ணம் நம்மளுக்கு நேச்சுரலா வரமாட்டேங்குதே. நம்ம டிசைட் பண்றோம் இன்னைக்கு என்ன காய் சமைக்க போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னார் இதை சாப்பிடுவாங்க, இன்னார் இதை சாப்பிட மாட்டாங்க, இவங்களுக்காக இதை பண்ணுவோம் அப்படிதான் நம்ம பாக்குறோம் பிராக்டிக்கலா பார்த்தா. அப்ப நம்ம வந்து இது பகவானுக்குன்னு நினைச்சு நம்ம அந்த மெனுவை செட் பண்ணல. ஆனா நம்ம மனதுக்குள்ள என்னன்னா இது இது பகவானுக்காக சமைக்கிறோம். அதனால இதை தூய்மையாக செய்யணும். இதுல வந்து எந்த ஒரு எண்ணங்களும் நமக்கு இருக்கக்கூடாது. அதுல வந்து கெட்டதுகள் இருக்கக்கூடாது. சுத்தமா இருக்கணும். பொருளும் சுத்தமாக இருக்கணும். மனதும் சுத்தமாக இருக்கணும். சமைக்கப்படும் விதமும் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பகவானுக்கு நினைக்கிறோம். பட் அந்த சாய்ஸ வந்து நம்ம இதை பண்ணறோம் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல. ஏன்னா சாஸ்திரங்கள்லயே வந்து குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு பிடித்ததாக சமைத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதும் சாஸ்திரத்துல இருக்கதான் செய்து அவர்களை மதித்து செய்யணும்னு. அதனால அது தெப்பில்ல அந்த பிரபு அப்படி சொன்னார். அப்படி சொல்லும்போது அந்த உணர்வு பூர்வமாக நாம் எந்த ஒரு காரியமும் செய்யும் போது அது வெற்றி அடையும். அதுதான் வந்து ஒரு நிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் இறுதியில வந்து அதுதான் நன்மையாக இருக்கும் அப்படின்னு. அததான் அவர் சொன்னார். அந்த ஃபீலிங்ஸ் தான் அந்த சாண்டிங்லயுமே ஃபீலிங்ஸ். இப்ப வந்து அவர் ரொம்ப அழகா அந்த சாண்டிங்க்கும் சொன்னார். அதை நான் இன்னைக்கு நினைச்சிட்டே தான் என்னோட சாண்டிங் பண்ணேன். அவர் சொன்னாரு,
எப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு இட்லி சாம்பாரா இருக்கலாம், ஏதோ ஒரு என்ன ஒரு ஐட்டமோ அதை வந்து நீங்க எவ்வளவு விரும்பி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவீங்களோ அது போல உங்க ஜபத்தையும் ரசிச்சு ருசிச்சு செய்யுங்கன்னு சொன்னார். அந்த உணர்வோட அந்த ஃபீலிங்ஸ் வரும்போதுதான் அந்த அன்பை, பகவானுடைய அன்பையும் நாம உணர முடியும், நாமும் பகவானுக்கு அந்த அன்பை கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொன்னார். அது போல உணர்வை ஏற்படுத்துவதுதான் வந்து நம்மளுக்கு அந்த உறவை மேம்படுத்தும். உணர்வு இருக்கணும். ஒரு ஃபீலிங்கே இல்லாம இருந்தோம்னா அந்த உறவு வந்து வறண்டு தானே போகும். அது போல உங்களோட ரியலைசேஷன்ஸ் இன்னைக்கு ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றிமா. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஒரு ஓப்பனா பேச வச்சது அப்படிங்கறதும் ரொம்ப நல்ல விஷயம். எப்போதும் இணைந்து இருக்கணும். இப்ப நம்ம வந்து நம்ம ஜபத்துக்கான நேரம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய எடுத்துட்டோம். யார் ஜபம் பண்றீங்கன்னு சொல்லுங்கம்மா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரேமா மாதாஜி பண்றீங்களா? மாதாஜி. ஓகேம்மா, பண்ணுங்க. विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भद्रे श्रीमते जयपताका स्वामी नम आचार्य पादाय निताय कृपाप्रदायिने गौरकते दामदे नगरग्रामतारिणे नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भद्रे श्रीमते भक्ति वेदांत स्वामी निति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा 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 हरे 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 राम राम हरे हरे. हरे कृष्णा कृष्णा हरे 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 राम राम हरे हरे. हरे कृष्णा कृष्णा हरे 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 राम राम हरे हरे. हरे कृष्णा कृष्णा हरे 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 राम राम हरे हरे. हरे कृष्णा कृष्णा हरे 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 राम हरे हरे. हरे कृष्णा कृष्णा हरे 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 राम राम हरे हरे. हरे कृष्णा कृष्णा हरे हरे राम हरे हरे. हरे कृष्णा कृष्णा हरे हरे